சிவாய நமயா சிவாய நம்ம சொல்லுங்க. ஐயா சிவாயம் ஐயா. சொல்லுங்க. என்னய்யா, உயர் நீதிமன்றத்துல ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க, அதை அப்புறம் மாத்தி சுப்ரீம் கோர்ட்ல ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. என்ன தீர்ப்பு? தஸ்வந்த்னு ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை பண்ண, சரி ரெண்டாவது அவங்க அம்மா வேற கொண்டுட்டேன் சரி. அப்படின்னு உங்களுக்கு தண்டனை கொடுத்துருந்தாங்க. 50 வருஷமா 60 வருஷமா கொலை தண்டனை தூக்கு தண்டனை கொடுத்துருந்தாங்க. அதை சுப்ரீம் கோர்ட் ரத்து பண்ணிருக்கு. இப்ப என்னங்கிறீங்க? இல்ல, அதுக்கு இந்த என்ன? மாதிரி கொலை பண்ணி சரி ஓகே, இப்ப ரத்து பண்ணது ஓகே. அப்ப பாலியல் சீண்டல் பண்ணது யாரு, அந்த மாதிரி கொலை பண்ணது யாரு? ஒரு தப்பும் பண்ணாத அஜித் குமார் சம்பந்தமே இல்லாம ஒரு கோயில்ல காவலாளர் இருந்த நபரை அடிச்சு கொள்றாங்க. தப்பு பண்ணவன விடுதலை பண்றாங்க. அப்படி சொல்லாதீங்க. அது அது நான் நீதிமன்றத்துல விமர்சிக்க என்னன்னு கேக்குறேன். ஒரு நீதிமன்றத்துல தண்டனை கொடுக்குறாங்க, சரி, இன்னொன்னுல விடுதலை பண்றாங்க. சரி, இது என்ன ஜட்ஜ்மெண்ட்? ஒரே நாட்டுல தான் இருக்குமா? ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. நீங்க வெறும் உடலை பார்க்காதீங்க, ஆத்மாவை பாருங்க. அந்த உடலுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனைகள் சில காலம், மிஞ்சி மிஞ்சி போனா அந்த உடல் 100 வருஷம் வாழுமா? ஆனா இந்த உலகமே அழிஞ்சாலும் அழியாதது இந்த ஆத்மா. எல்லாருக்குள்ளயும் இருக்கு ஆத்மா. இந்த தஸ்வந்துக்குள்ளே இருக்கு. அந்த ஆத்மாவுக்கு 1000 வருஷம் தண்டனை கிடைக்கும். ஏன்? நரகத்துல 1000 வருட தண்டனை. அது தூக்கு தண்டனையை விட மோசமான தண்டனையா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த உடல் வந்து தட்ப வெப்பத்துல அழிஞ்சு போகக்கூடியது இந்த உடல். புரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் அதிகமா குளிராச்சினாலும் அழிஞ்சிரும், கொஞ்சம் சூடானாலும் அழிஞ்சிரும். தட்பவெப்பம், விபத்து, இப்படி எதுல வேணாலும், இயற்கை பேரிடர் எதுல வேணாலும் இந்த உடல் அழிந்து விடும். ஆனால் இந்த ஆத்மாவை ஆயுதங்கள் வெட்டுவதில்லை. இவனை அக்னி தேவன் இவனை எரிப்பதில்லை. இந்த உடம்பை நெருப்பு எரிச்சிரும். ஆனா அக்னியால இந்த ஆத்மா அழிக்க முடியாது. அப்போ இந்த தஸ்வந்துடைய ஆத்மா என்னைக்குனாலும் இந்த உடல்ல இருந்து வெளியே வரும். இறைவன் கொடுத்த நாள் படி எவன் எடுப்பான். அன்னைக்கு உண்மையாலுமே இந்த தஸ்வந்த் தப்பு பண்ணி இருந்தால், எங்க அப்ப சிவபெருமா சிங்காசனத்துக்கு முன்னாடி இவனுடைய ஆத்மா கொண்டு நிறுத்தப்படும். அன்னைக்கு 1000 ஆண்டு ஆக்கினைனா வலி, வேதனை, ரணம். நம்ம இப்போ ஒண்ணு இல்ல, நம்ம உடம்புக்கு யாராவது சவுக்கால வச்சு அடிச்சா நம்ம துடிக்கிறோம். அது மாதிரி அந்த உடல் வந்து தண்டனை அனுபவிக்காது. உள்ள இருக்க ஆத்மா தான் அந்த வேதனை உணருது. அந்த ஆத்மா அழியாது, ஆனா வேதனை உண்டு. அந்த வேதனையை 1000 ஆண்டுகள் அனுபவிக்கும். தஸ்வந்த் மட்டும் இல்ல, இதே மாதிரி நிறைய பேர் இருக்கான். புரிஞ்சுக்கோங்க. அதனால இவங்க கொடுக்குற தண்டனை எல்லாம் கொஞ்ச காலம். இவங்க வெறும் உடலுக்கு தான் தண்டனை கொடுக்க முடியும் இந்த நீதிபதிகளால. ஆனா பெரிய நீதிபதி யாரு? அவன் கண்ணுக்கே தெரிய மாட்டான். எங்க அப்பா சிவருமான் சொல்றான் பாருங்க, காயக்காரன் மாய சித்தம் நான் உங்கள் கண்காணா பெருவலியோன், அவரவர்கள் செய்யும் குற்றம் உங்கள் அரசன் இடத்தில் இருக்கிறது. அரசன் யாரு? அம்பலத்தரசன். அம்பலத்தரசன் எங்க இருக்கா? மேல இருக்கா சிவபெருமான். அவன்கிட்ட தான் இருக்கு எல்லாரும் கணக்கு இருக்கு. பூமியில பிறந்த மனுஷ பையன் எவ்வளவு பெரிய உயர் பதவியில இருந்தாலும் அவன் செய்யற பாவங்கள் எத்தனையும் சிவபெருமான்ட்ட இருக்கு. அன்னைக்கு கொடுப்பான் தண்டனை. இவனுக்கு 1000 ஆண்டு, இவன் உண்மையாலே தப்பு பண்ணிதான் இவனுக்கு 1000 வருடம் நரக குழியில கொண்டுச்சு மூடிடுவான் கதவை. நான் சொல்லல, எம்பெருமான் சொல்றான். என்னையே கனியா வண்ணம் ஏழையா இருந்த சான்றோர் தன்னையே பழித்தோரெல்லாம் சலமது துயரம் கண்டு அந்நீச நரகம் தண்ணில் அகப்பட தள்ளி தள்ளி கொண்டு நான் சான்றோருக்கு கொடுப்பேன் மேல் பவுசு தானே. சாதுக்களாகி நல்லவருக்கு நான் மோட்சம் கொடுக்குறேன், மேல் பவிசு இந்த ஆத்மாவை கொடுக்குறேன். ஆனா இந்த படுபாவிகள் வையகத்துல சாமி சொல்ற பாருங்க, வையகத்தில் கொலை களவு மாது சூது பிறன் மோகம் செய்யாத தீவினைகள் செய்த பேர்கள் உண்டுமானால் அகில கிடங்கில் வாழுகின்ற ஆளி புழுக்கு இறையாவீர். முன்கணக்கு பின்கணக்கு முதல் கணக்கு நான் கொடுத்து கணக்கை ஏந்தி விட்டேன், கணக்கிடம் துரத்து விட்டேன், வாழுபள்ளி வேலவாசல் ஒன்றை இடத்தி விட்டேன், பட்டம் தனியர்த்து அவர்களை பாரச்சிறை வைத்துவிடுவேன் நரகத்துல. வையகத்துல கொலை களவு கற்பழிப்பு மாது சூது பிறன்முகம், அடுத்தவன் மனைவியை விரும்புறது, அடுத்தவன் பிள்ளைங்களை தப்பா நினைக்கிறது மனசுல. நீங்க போய் தப்பு பண்ணு கூட அவசியம் இல்லை. இவன் தப்பு பண்ணான்னு வச்சுக்கிடுங்க, தப்பே பண்ணிவிட்டான்னு வச்சுக்கிடுங்க, எவ்வளவு பெரிய தண்டனை. ஆனா நீங்க மனசுல நினைச்சாலே எதே தண்டனை உண்டுங்க. பிற பெண்களை பிற தாய்மார்களை நீ மனசுல தவறா கற்பனையில காம நீ பார்த்தாலே நீ அந்த தண்டனை எங்க அப்பா சிவபெருமா கொடுப்பாங்கிறான். அப்ப விடுவானா? ஏங்க இந்த நீதிமன்றத்துல தப்பிச்சிடலாங்க. பெரிய நீதிபதி மேல இருக்காருங்க, அவனுக்கு எல்லாம் தெரியும். அவனுக்கு உலகம் முழுதும் கண்ணு. இறப்ப வடிவாய் இருந்து கழிதனையும் பரபிரமமாய் நின்று பக்தி சோதித்தேனாம் எங்கும் இருந்து எரிப்பவும் கழிதனையும் தங்கில் இருந்து தான் வளர்ப்பேன் அன்புறீங்க. எங்க அப்பன்னு சொல்றான், நான் பரபிரம மகனே, எங்க இருந்து களி அழிச்சிட்டு இருக்கேன், எங்க இருக்கேங்க. அவன் இல்லாத இடம் கிடையாதுயா. தஸ்வந்தனுடைய தாயை கொண்டது யாருன்னு தெரியும். தஸ்வந்து கொண்டானா தெரியும், சாமிக்கு தெரியும். அந்த பிள்ளைய கற்பழிச்சு கொண்டது யாருன்னு சாமிக்கு தெரியும். நிச்சயம் தண்டனை உண்டு. ஒரு பயிலும் தப்பு கிடையாது. நரகாக்கினிலும் தப்ப முடியாதுங்க. ஆத்மா அழியாது. நீங்க வெறும் உடம்பை மட்டும் பாக்குறீங்க. என்னமோ உடம்புக்கு ஒரு 5 வருஷம் தண்டனை கொடுத்துட்டா, ஒரு தூக்குல போட்டா எல்லாம் முடிஞ்சிருதுன்னு நினைக்கிறீங்க. ஆனா பாவிகளா, மறுமையில தாண்டா பெரிய தண்டனையே இருக்குது. வறுமை இல்ல, மறுமை. இறப்புக்கு அப்புறம் இந்த ஆத்மா வெளியே வருது பாரு, அப்பதான்டா இருக்கு உங்களுக்கு எல்லாம் சங்குலாம். ஏன்னா ஆத்மா அழியாது. ஆக்கினை உண்டு. ஆக்கினைன்னா தண்டனை, ரணம், கொடுமை, வழி அனுபவிக்கும் ஆத்மா.
சும்மா என்னமோ தஸ்வந்து உலகத்துல 1000 பேர் இருக்காங்க. அவன் கற்பழிச்சு கொண்டானா நீ மனசுல நினைச்சாலே அந்த தண்டனை உனக்கு உண்டு. இங்க எவன் யோக்கியம்? கையை தூக்கு முதல்ல. பிற பெண்களை நான் மனசுல இருங்கய்யா, என் பொண்டாட்டியை தவிர நான் மனசுல எந்த பெண்ணையும் நான் தப்பா பார்த்தது இல்ல, தப்பா நினைச்சது இல்லைன்னு ஒருத்தனை கை தூக்க சொல்லுங்க, தூக்க சொல்லுங்க யோக்கிய சிகாமணிகளை. ஆனா போங்க, களி நாசமா போச்சு. மனுவதிலே கற்பிகளாம் மாதர் கற்பிழந்து தனுவாய் புருஷனோட தன் வாக்கு கேளார்கள். கேட்க மாட்டா. இப்போ எல்லாத்தையும் சொல்லல சாமி, எங்க அப்ப சிவபெருமான் சொல்றான் அந்த கலியுகத்துல ஒரு சில பெண்களை சொல்றான், புருஷனை கொல்றவளை, கள்ளக்காதல வச்சுட்டு புருஷனை தீர்த்து கட்டுறா பாருங்க, அந்த மாதிரி பெண்கள் சொல்றான். மனுவதிலே கற்பிக்கலாம் மாதர் கற்பில தனுவாய் புருஷன் தனுவாய் கேட்க மாட்டா. கள்ளக்காதலன் பேச்சதான் கேட்கிறா, தீர்த்து கட்டிடுறாளா இல்லையா? எல்லா பெண்களையும் சொல்லல, 90% அம்மைமார்கள் நல்லவங்க இருக்காங்க. திருமணம் கடந்த திருமணம் கடந்த உறவு, அதுக்கு ஒரு எப்படி உள்ள புனிதமா பெயர் வச்சிருக்கான் பாருங்க, திருமணம் கடந்த உறவு. கொக்காமக்காதான் சாமி சொன்னாரு, கள்ளக்கணவருடன் கருத்து மிக மாதருக்காம். கள்ளக்கணவருடன் கருத்து கலியுகத்துல ஐயோ இந்த போன் வந்ததுதான் வந்துச்சுயா, ஐய கொடுமையா, கொடுமை கொடுமை கொடுமை. எங்க பார்த்தாலும் கள்ளக்காதல்னா ரொம்ப அதிகமா போகுது. எல்லா பெண்களையும் சொல்லல, இப்படி தப்பு பண்ற பிசாசுகளை தான் சொல்றாரு, அம்மைமார்களை சொல்லல. கற்புடைய மாதிர் கொங்கை கவரிமான் மயிறு கேட்டேங்க. கற்புடைய நம்மைமார்கள் இன்னைக்கு கலியுகத்தில் இருக்காங்க. அடுத்தவன் நிழல் மேலப்பட்டாலே உயிரோட சம்மதிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட கற்பு கரிசல் இன்னும் இருக்காங்க. அதனாலதான் கொஞ்சமாவது மழை பெய்யுது. புரியுதா உங்களுக்கு? 1-2 சில்லறைங்க இந்த மாதிரி பண்ணுதுங்க. அந்த பிரியாணி மாதிரி பிள்ளைகளே கொள்றது நிறைய இருக்குதுங்க. இந்த மாதிரி தாயை கொள்றது இதான் சாமி சொன்னா. கலியுகத்தில் என்ன நடக்குமா? மகன் தாயை கொள்வானா? சாமி சிவபெருமான் சொல்றான், பட்டியவர் தாயை மகன் கொள்ளுவான், குட்டி அழித்திடுவாள் கொள்ளுவார் கொண்டவனை. கள்ள காதலுக்காக பிள்ளைகளை தீர்த்து கட்டிடுவாளுங்க. அதே போல தாய் ஒரு வார்த்தை சொல்லிட்டா தாயவே கொன்றுவான் மகன் அப்படின்னு சாமி சொன்னது. இந்த கலியும் அழிய போற நாள்ல நடக்கும் பிள்ளைகளை நாளைக்கு நடக்கா இல்லையா? ஆனா போங்க, இந்த நீதிபதி, நான் என்ன சொல்றேன், இந்த நீதிபதி குற்றங்கள் சரிவர நிரூபிக்கப்படாததாலோ என்னவோ தெரியல, அவர் சிசிடிவி ஆதாரங்கள் கூட என்னமோ இந்த புதிய தலைமுறையில சொல்லியிருந்தாங்க என்னமோ அப்படின்னு, அது சரியா இல்லைங்கிற மாதிரி, என்ன அது என்னமோ தெரியல. ஒருவேளை அதனால கூட விடுதலை பண்ணாரோ என்னமோ. அதனால இந்த நீதிபதிட்ட தப்பிச்சிடலாம் ஐயா. பெரிய நீதிபதி இருக்கா ஐயா, நீதிபதிக்கெல்லாம் நீதிபதி யாரு? எங்க அப்பன் தான் சிவபெருமா. தப்பவே முடியாது, தப்ப முடியாதுங்க பிரபஞ்சத்துல. இங்க பாருங்க, நீ ஒரு பெண்ணை மனசுல தப்பா நினைச்சா கூட உனக்கு தண்டனை உண்டு. நான் காயக்காரன் மாயசித்தம் கண்காண பெருவழியன். எப்பா பிள்ளைகளே, நான் உங்கள் கண்ணுக்கு புலப்படாத மறைபொருள். நான் எங்க இருக்கிறேன், நீ செய்யற குற்றம் எனக்கு மறைவல்ல. அதான் சொன்னா, என்னை சாமி சொல்ற பாருங்க, என்னை அறியாமல் ஏதும் வகை உலகில் இல்லை, தன்னை அறிந்ததுண்டால் தலைவனை நீ அறிவாய் மகனே, என்னை அறிந்தவர்க்கு ஈசன் வழி சொல்லுகிறேன். கண்ணாலே மனக்கண்ணாலே காணும் அப்பா வழி, இதுதான் மண்ணில் மூவாசை உங்களுக்கு மாற்றான இருக்குதடா. என்னை கண்ணாலே கண்டதுண்டால் கழிதீரும் என்பங்க. எங்க அப்ப நீங்க பாருங்க, இந்த மண்ணுல பொன்னாசை மனாசை பொன்னாசை இந்த 3 ஆசையும் விட்டுட்டு உங்களுக்குள்ள பார்வைய, உங்க நெத்தி புருவத்துல ஆத்மா இருக்குது, அதை நீங்க அதுக்குள்ள பார்வை செலுத்தீங்கன்னா எங்க அப்ப தெரிவேங்கிறான். இந்த களியிலிருந்து விடுபட்டுருவீங்க, கரையேறுவீங்க, பிறவிலிருந்து விடுபடுவீங்கிறான் எங்க அப்ப சிவபெருமான் சொல்றான். இதுதாங்க அவங்க பிடியிலிருந்து யாரும் தப்ப முடியாதுங்க. இவன் இந்த தஸ்வந்து இல்ல, எந்த யுஸ்வந்தும் தப்ப முடியாது, ஒரு பயிலும் தப்ப முடியாது, நானும் தப்ப முடியாது, நீங்களும் தப்ப முடியாது. நான் ஊருக்கு உபதேசம் பண்ணிடலாம், ஆனா நான் கள்ளத்தனம் நடந்தா என்ன விடுவானா? எனக்கு செருப்படி கொடுப்பான். ஆனா ஒண்ணு, அவனை தேடுற பிள்ளைகளுக்கு, பக்தியா பிடிக்கிற பிள்ளைகளுக்கு மன்னிப்பு உண்டுங்கிறான். சாமி தான் சொல்றான், அந்த கலியுகத்தில் தப்பு பண்ணாம இருக்க முடியாது பிள்ளைகளே, ஆனா என்ன தேடுற பிள்ளைகளுக்கு மன்னிப்பு உண்டுங்கிறான்னு சொல்றான். நீ சொல்றான் பாருங்க, நீங்கள் என்ன குற்றம் நிலையிலா செய்தாலும் தாங்கி பொறுப்பேன் தருவேன்னா நல்ல புத்தி. பிள்ளைகளே, தப்புனாதான் உலகத்துல ஒண்ணு கிடையாது, ஆனா திருந்தினீங்கன்னா வாய்ப்பு, அப்பாவை தேடினீங்கன்னா மோட்சம் தருவேன், நல்ல புத்தியை தருவேங்கிறான். அதனாலதான் சிவனடியார்கள் கூட்டம் எப்போதுமே சிவசிவா சிவசிவாங்கிறாங்க. என்ன காரணம்? அவங்க இந்த உலகியல்ல வரமாட்டாங்க. உலகியல் பற்றுக்கு வந்தாலே உனக்கு எல்லா ஆசையும் வந்துடும். காமம், கோபம், பேராசை, இந்த 3ம் நரகத்தின் நுழைவாயிலுங்கிறான் எங்க அப்பன் பகவான் சொல்றான். இந்த மூணையும் விட்டுறணும், காமம், கோபம், பேராசை. இந்த காமம் மனுஷனுக்கு எப்ப வரும்னு தெரியாது. நல்ல பூஜை பண்ணிட்டு இருப்பான், புனஸ்கலம் பண்ணிட்டு இருப்பான், திடீர்னு காம இச்சை, ரஜோகுணம் தமோ குணம் உள்ள வரும்போது காம இச்சை தூண்டிடும் டப்புன்னு. உடனே தவறு செய்யாத தப்பு பண்ணிவிடுவான். பண்ணிட்டு கடைசி முழிப்பான், ஐயோ தப்பு பண்ணிட்டோமே. அதனாலதான் இந்த காமம், கோபம், பேராசை இந்த 3ஐயும் விடணுங்கிறான். கோபம் அதே மாதிரி தான், திடீர்னு கோபம் வந்துடும், கொலை பண்ணிடுவான், கோபத்துல யாரும் அடிச்சிருவான், படி பிரச்சனை மாட்டிக்கிட்டு ஐயோ தப்பு பண்ணிட்டோமேன்னு வாழ்நாள் முழுதும் வருந்துவான். அதனால நீங்க வாழ்நாள் முழுதும் வருந்தாம இருக்குன்னா 3 விட்டுறணும். அந்த 3 நரகத்தோட நுழைவாயில். இந்த 3 நீ பிடிச்சிட்ட நீ அழிஞ்சிருவ, உனக்கு நரகம் தாங்கிறான். உனக்கு இங்கேயே நரகங்கிறான், அங்க மட்டும் இல்ல இங்கேயே நரகங்கிறான். எங்க அப்ப சிவபெருமான் சொல்றாங்க, காமம், கோபம், பேராசை 3ம் நரகத்தின் நுழைவாயில்கள். உண்மையா இல்லையா? நீங்க நினைச்சு பாருங்க, உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, ஆளை விடுங்க. அதனால நீங்க பாருங்க, இந்த நீதிபதி கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம். எங்க அப்பன் பெரிய பெரிய நீதிபதி, விடுவானா?
சொல்றான் பாருங்க, செடிகளைத்து வேட்டையாடி தெளிந்த முயல் பிடிக்க வந்தேன், அதிகமுள்ள வெடிகள் கொண்டு அமைத்து வைத்து சுட்டிடுவேன், பழிபாவம் செய்திடுவேன், பார்த்து இருங்கோ கொஞ்ச நேரத்தில். செடிகளைத்து வேட்டையாடி தெளிந்த முயல் பிடிக்கும், தெளிந்த முயல் பிடிக்க வரல, செடிகளை செடிகளைத்து வேட்டை நல்ல ஆத்மாக்கள், என்ன தேடுற பிள்ளைகள் நல்ல ஆத்மாக்கள் அறுவடை பண்ணி அவனுக்கு மோட்சத்தை வீட்டுக்கு அனுப்புறேன், இந்த பிறவிங்கிற துன்பத்திலிருந்து அவனை கரையேத்துறேங்கிறான். என்ன சார் அதனால நீங்க அவனை தேடுங்க. விடியலுங்கிறீங்க, அப்பாங்கிறீங்க, என்ன சொல்றீங்க? நான் சொல்ல சிவப்பாவை சொல்றேன், இந்த அரசியல்வாதி அப்பாவை நான் சொல்லல, அரசியல்வாதி அப்பாவை நீங்களே சொல்லிடுங்க. நான் சொல்ல சிவனை சொல்றேன், எங்க அப்பா சிவபுரம் உங்களை படைச்சாம பாருங்க, உங்க ஆத்ம தந்தையை சொல்றேன், உங்க ஆத்ம தந்தை, புரியுதா? விடியல் சொன்னீங்களே, விடியல் போங்கய்யா, இங்க ஆளை விடுங்கய்யா, கடுப்பு ஏத்திட்டு இருக்காங்க. சிவபெருமான தேடுங்கய்யா, முக்திக்கு வழியை தேடுங்கய்யா. இதை போட்டு இந்த உலகில வராதிங்க, இதெல்லாம் பேசாதீங்க. இதை பேசும்போதே உங்களுக்கே கர்மா பிடிச்சிரும். எனக்கு பயமா இருக்கு இதெல்லாம் பேச. இந்த இவனுடைய கர்மவனையே நம்மளும் வாங்கிடுவோம். ஐயோ சிவனே அப்பா, என்ன இந்த உலகிலிருந்து கரையத்திருப்பா, அப்பா அப்பான்னு ஏங்குங்க, கண்டிப்பா மோட்சத்தை கொடுப்பான். இதெல்லாம் கொஞ்ச நாள் வாழ்க்கைங்க. ஐயோ இந்த உலக வாழ்க்கைங்கிற கர்ம வினையை தொலைக்க வந்த இடங்க. இந்த உடலே முக்குணங்கள் வடிவானது. நம்ம முற்பொருளை செஞ்ச பாவத்துக்காக இந்த உடலை கொடுத்துருக்கான். இதுல வந்துகிட்டு குத்துதே, குடையுதே, வலிக்குதே, ஐயோ நோய் வந்துட்டேன்னா வரதான் செய்யும். கொடுக்கறதே அவன் தான். அந்த நீதிபதி தான் கொடுக்கான். எந்த நீதிபதி? சிவபெருமான். அதனால அப்பாவை தேடுங்க. சாமியே சொல்றான், என்னுடைய திருவாசகத்தை ஒரு நேரம் கேளுங்க, தினமும் கேட்டாலே உனக்கு புண்ணியம், உன்னுடைய பாவம் எல்லாம் மன்னிக்க விட்டு மோட்சம் கிடைக்குங்கிறான். தினமொரு நேரம் இந்த திருமொழி அதனை கேட்டால் பனி வெள்ளம் போலே பாவம் பறந்திடும் நிசைமே சொன்னோம், கனிமொழி சோதி வாக்கும் கையெழுத்து ஆதி நோக்கும் துணிவுடன் கேட்டொருட்டர் தொலைக்கினர் பிரிவுதுன்னுட்டான். ஆனா அப்பா இருங்க, ஐயோ கனிமொழி எந்த மொழி இல்லையா, கனிவான மொழி. அவனுக்கு திருவாசகத்துல மொழியா தேனை விட கூடுறதுயா. நான் சொல்றது இந்த கனிமொழி சொல்லல, நான் சொல்றது இந்த ஸ்டாலின் அப்பாவை சொல்லலையா, நான் சொல்றது ஆத்ம தந்தையை சொல்றீங்க. ஏய்யா நீங்க ஒரு பக்கம் போனவங்க என்ன வந்து இது பண்ண எனக்கு பாத்துக்கிடுங்க. அதனால அப்பாவுடைய திருவாசகத்தை கேளுங்க. இவனுங்களை விடுங்க. இந்த எஸ் வந்து உண்மையிலே தப்பு பண்ணியிருந்தான்னா இவனுக்கு 100 வருடம் இந்த கொலை, இந்த தூக்கு தண்டனை விட கொடுமையான தண்டனை 100 வருடம் நரகத்தில் ஆக்கினை. ஆத்மா அழியாதையா, ஆக்கினை விட்டு வழி அனுபவிக்கும். ஆத்மாவை கொல்ல முடியாது, வழி உண்டானா மெய்யுடம்புயா, ஒளியுடம்பு, அதை அழிக்கவே முடியாது. சரியா? நீங்க மோட்சத்துக்கு தேடுங்க ஐயா, அப்பாவை தேடுங்க. எங்க அப்பாவை தேடி மோட்சத்துக்கு வழி தேடுங்க. வேண்டாம் அந்த உலகம், இங்க எதுவுமே நிலையற்றது. இங்க பந்தபாசம் நான் சொல்ல இப்ப கசப்பா இருக்கும், புரிஞ்சுக்கோங்க. வீடு, மனைவி, மக்கள், புள்ள, குட்டி, அவன் கர்மவினை இப்படிதான் வந்திருக்காங்க. எந்த தாய் தந்தை எந்த உறவு நிரந்தரம் கிடையாது, எல்லாம் மாயை. அவர்கள் கர்மவினை இப்படி அவர்கள் வந்திருக்காங்க, போயிடுவாங்க. நீங்க உங்க ஆத்மாவை தேடி அப்பா அவன் தாங்க. நமக்கு யாரும் அப்பா கிடையாது, யாரும் தாய் கிடையாது. நமக்கு தாய் அப்பா சிவன் தான், தந்தையும் அவன் தான். புரியுதா உங்களுக்கு? சிவன் அடியார்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, அடியார்கள் கூட்டத்துல போய் சேருங்க. புரியுதா உங்களுக்கு? நல்லதுயா. அதனால இவனுக்கு 1000 வருடம் கூட தண்டனை எம்பரமா கொடுப்பான். 100 வருடம் தண்டனை, 1000 வருடம் கிடைக்கும். 1000 வருடம் கிடைக்கும். இவன் தப்பு பண்ணிதான் கிடைக்கும். ஒருவேளை தப்பு பண்ணல என்ன பண்ணுவீங்க? அவன் தப்பு பண்ணியிருந்தா கண்டிப்பா கிடைக்கும். சரிங்களா? சரிதான். நன்றி. நமசிவாய கிருஷ்ணன். நமசிவாய. சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள், பனைமரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலா ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் வந்து இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம் கூட சொல்லலாம். சாமியோட திருமணியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது. உறவுகளே, இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம்.
உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் அப்பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே. மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06 இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பும் இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே. முடிந்த அளவுக்கு ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம் உறவுகளே. உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை. பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணியபுலம் தங்களுக்கு உடான கூடிய வரும் உறவுகளை. நம சிவாய.